அண்மை செய்தி. சென்னை கோயம்பேட்டில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது ஆய்வு முடித்து முதல்வர் விஜய் திரும்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். இந்நிலையில் தற்போது அந்த ஆய்வு பணி நிறைவடைந்திருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். ஆய்வு முடிந்து தற்போது முதலமைச்சர் புறப்படும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்த நிலையில் தற்போது ஆய்வினை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் புறப்படும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொட்டும் மழையில் முதல்வரை பார்க்க அங்கிருக்கும் மக்கள் காத்திருக்கும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், தற்போது முதலமைச்சரின் ஆய்வு முடிந்திருக்கிறது. தற்போது அவர் புறப்படும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு ஆர்வ ஆலையை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்தார். குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆய்வுகள் என்பது நடைபெற்று குறிப்பாக கழிவு நீரை சுத்திகரித்து அதனை தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்கு உகந்த நீராக மாற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் இங்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட இந்த நீரானது ஸ்ரீபெரும்புதூர், ஒரவடம் மற்றும் திருமுடிவாக்கம் ஆகிய பகுதியில் உள்ள சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆலையை இன்னும் கூடுதலாக விரிவு செய்வதற்காகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 1 மணி நேரமாக இந்த இடத்தில் வந்து ஆய்வு செய்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியே வந்த பிறகு சாலை ஓரங்களில் இருந்த பொதுமக்களை பார்த்து சிறிது நேரம் நடந்து கையசைத்து பின்பு அவருடைய இல்லத்திற்கு புறப்பட்டார். குறிப்பாக விஜய் இந்த ஆய்வு செய்த வருவதையொட்டி குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த சாலையில் இருக்கக்கூடிய இரு ஓரங்களில் பொதுமக்கள் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆய்வுக்கும் விஜய் வருவார்கள், இறுதியாக நம்மை பார்த்துவிட்டு செல்வார்கள் என்பது பொதுமக்களுக்கு என்பது எப்போதுமே அவருடைய நிலைப்பாடாக தான் இருந்தது. இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் வெளியே வந்ததிலே விஜயை பார்த்து அவர்கள் ஒரு கோஷங்களை எழுப்பும் கையசைத்து கொடுத்தார்கள். விஜய் அதில் பிரித்துக் கொண்டே சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்று பொதுமக்களுக்கு கையசைத்து சென்றார். இதன் காரணமாகவே பொதுமக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக விஜய் நடந்து சென்ற அவருடைய பின்னால் தொடர்ச்சியாக பொதுமக்களும் நடந்து சென்றிருந்தார்கள். குறிப்பாக தற்போதுதான் விஜய் அவர்கள் ஆய்வு முடித்த பிறகு தற்போது அவருடைய இல்லத்திற்கு காரில் புறப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.